அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் நடந்ததே இல்லையாம். 593 பில்லியன் யூஎஸ் டாலரை மதிப்பிழந்திருக்கு. இந்திய பண மதிப்பில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஒரே நாளில் அமெரிக்கன் பிரசிடென்ட்டையே பயப்படுத்தி இருக்கு இந்த டீப் சீக். அது என்னங்க டீப் சீக்? அது ஏன் மற்ற டெக்னாலஜி கம்பெனிக்கு இவ்வளோ ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது? அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்டராக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவர்கிட்ட சொன்னாங்களாம், ப்ரொஃபஸர் நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா, நான் கொஞ்சம் வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். லியாங் வென் ஃபோங் அப்படின்ற ஒரு சைனீஸு, அவர் வந்துட்டு ஒரு ஏஐ டூலை டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த டூலை பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 10 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் டீப் சீக். இந்த டீப் சீக் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள டெக்னாலஜி கம்பெனிஸ், குறிப்பாக அமெரிக்கன் கம்பெனிஸ், அவங்க தான் ஜாம்பாவான்கள் ஏஐயில், அவங்களெல்லாம் அடித்து நொறுக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டில் டெக்னாலஜி கம்பெனிஸ்லாம் அப்படி நொறுங்கி தள்ளிருச்சு. ஜப்பானில் பாதிப்பு வந்துருச்சு டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கு. இந்தியன் ஷேர் மார்க்கெட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. என்விடியா அப்படின்ற இந்த ஏஐ சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதுதான் நம்பர் 1 கம்பெனிங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே நாளில் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் நடந்ததே இல்லையாம், 593 பில்லியன் யூஎஸ் டாலரை மதிப்பிழந்திருக்கு. இந்திய பண மதிப்பில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஒரே நாளில் 17% அதோடைய ஷேர் விழுந்திருக்குங்க. இது வந்து நேற்று ஒரு நாளில். இன்னைக்கு திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷேர் மார்க்கெட் அமெரிக்கன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் மீண்டும் அடி வாங்க போகுது. என்னதுங்க இந்த டீப் சீக்? இந்த டீப் சீக்கோடைய லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் திமிங்கலங்க. ஸோ இந்த திமிங்கலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா டெக்னாலஜி கம்பெனியும் முழுங்கிக்கிட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்கன் பிரசிடென்ட், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த டீப் சீக்கை பற்றி, இது ஒரு வேக்கப் கால் அமெரிக்கன் டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கு அப்படின்னு. அமெரிக்கன் டெக்னாலஜிஸ் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் முழிச்சுக்கோங்க அப்படின்றாரு. ஸோ அமெரிக்கன் பிரசிடென்ட்டையே பயப்படுத்தி இருக்கு இந்த டீப் சீக். அது என்னங்க டீப் சீக்? அது ஏன் மற்ற டெக்னாலஜி கம்பெனிக்கு இவ்வளோ ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது? இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மனிதனுக்கும் ஒரு மெஷினுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷனை பற்றி ஆராய்ச்சி பல ஆண்டு காலமாக போய்கிட்டு இருக்கு. முதல் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லணும்னா 1960களில் எம்ஐடி ப்ரொஃபஸர் ஒருத்தர் ஜோசப் அப்படின்றவர், அவர் பார்த்தீங்கன்னா நிறைய அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கியாட்ரிஸ்ட்டு, சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்ஸு. ஸோ அவங்களோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அப்போ அந்த பேஷண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வெறும் சைக்காலஜிஸ்ட் மட்டும் இல்லாமல் ஏன் ஒரு மெஷினை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது டெவலப் பண்ணுறாருங்க. அதுக்கு வந்துட்டு எலிசா அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இந்த எலிசா வந்துட்டு நம்ம சொல்கிறதுக்கு அது பதில் சொல்ல ஆரம்பிக்குமா. ஸோ இதை ஃபஸ்ட்டு இவர் லான்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய அசிஸ்டன்ட் கூட இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு, அதாவது ஜோசஃபோடைய அசிஸ்டண்ட்டு, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்டராக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவர்கிட்ட சொன்னாங்களாம், ப்ரொஃபஸர் நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா, நான் கொஞ்சம் பர்சனலாக எலிசாவோட பேசணும்னு. ஸோ இது என்னென்னா கொஞ்ச நேரத்திலேயே, அதை தான் அந்த ப்ரொஃபஸர் சொல்லுவார், கொஞ்ச நேரத்திலே மனிதர்கள் வந்துட்டு அந்த ரியாலிட்டி விட்டு வெளியில் வந்துருவாங்க. என்னன்னா, உண்மையாகவே அந்த மெஷின் நம்மக்கிட்ட புரிஞ்சுக்கிட்டு மனிதத்தன்மையோடு பேசுது, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குது அப்படின்னு. ஸோ இதற்கு பின்னாளில் அதுக்கு ஒரு எஃபெக்டே கொடுத்துட்டாங்க. எலிசா எஃபெக்ட் அப்படின்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க. பின்னாளில் பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் குட்டப்பா அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு படம் வந்துச்சு, ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன்னு கேரளாவில் வந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனுக்கும் மெஷினுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த எலிசாவில் ஆரம்பித்தது 1960களில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பித்தாங்க. 2011 பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனி வந்துட்டு சிரி அப்படின்றது ஒன்று லான்ச் பண்ணிச்சு. சிரின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது சொன்னோன்னா அது செய்யும். அதே மாதிரி 2014 நினைக்கிறேன் அமேசான் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க, கூகுள் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அட்வான்ஸ் வெர்ஷன் எப்போ ஆரம்பிச்சுன்னா 2021-22 ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே அடுத்த லெவல் இமோஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது நம்ம பேசுகிறத ஒரு மனிதனை மாதிரி உள்வாங்கி மீண்டும் நமக்கு பதில் சொல்லும். ஸோ மோர் ஸ்பெசிஃபிக், ஒரு இண்டிவிஜுவலோட இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு, அதுதான் இந்த சாட் ஜிபிடி, கூகுளோடைய ஜெமினி. இப்போ சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், இல்லை ஜெமினியாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அதோட சேட் பண்ணி, பாட் என்னென்ன, ரோபோட்டோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பாட்டு.
இந்த கோவிட் டைம்லலாம் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதும் நம்மளுக்கு ஏதாவது வேக்சினேஷனுக்காக இது பண்ணால் அந்த பாட் சர்ச் பண்ணி நமக்காக வேலை பண்ணும். அது போய் புக் பண்ணிடும் அந்த ஸ்லாட்டை. அதே மாதிரி இது ஒரு பாட், சேட் பாட். ஆனால் நம்ம சேட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு பர்த்டே கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இன்டராக்ட் பண்ணி எதெல்லாம் கொடுக்கலாம், உங்கள் அம்மாவுக்கு எது பிடிக்கிற மாதிரி ஒரு gift கொடுக்கலாம், அந்த அளவுக்கு அது டீட்டெயில் சொல்லும். இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு எஸ்ஸே ஒரு டாப்பிக்கு நாளைக்கு எனக்கு சப்மிட் பண்ணணும் எனக்கு வேணும்னா, இப்போ கூகுளில் ஏதோ ஒரு டாப்பிக்கை கொடுத்து எஸ்ஏன்னா அது கோடிக்கணக்கான இதுதான் கொட்டி கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி சேட் பாட்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா, அது மொத்தத்தையும் சைமல்டேனியஸாக பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 3 பேராகிராஃபில் எனக்கு வேணும்னா 3 பேராகிராஃபில் கொடுக்கும். ஒரே பேராகிராஃபில் ஒரே பேராகிராஃபு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்கும், இது ஓகேவா, இன்னும் வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமான்னு. ஸோ ஒவ்வொரு லெவலாக இமோஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்வாங்க. ஸோ உங்களுக்கு பர்சனலாக அது எடுத்து கொடுத்துக்கும். அதுதான் இந்த சேட் பாட்ஸ். ஸோ அதே மாதிரி அதாவது இந்த ஜெமினி மாதிரி சேட் ஜிபிடி மாதிரி தான் இந்த டீப் சீக், அதுவும் ஒரு சேட் பாட் தான். சரி, அப்போ ஏன் மற்ற டெக்னாலஜி கம்பெனிஸ்லாம் ஷேர் இவ்வளோ அடி வாங்கிக்கிட்டு இருக்கு? இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற டெக்னாலஜி கம்பெனிஸ் இப்போ உதாரணத்துக்கு கூகுள் கோடி பில்லியன் கணக்கான டாலர்ஸை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. எதற்காக? இந்த ஜெமினிக்காக. அடுத்தது இந்த சேட் ஜிபிடி, அதை டெவலப் பண்ணது யாரு? ஓப்பன் ஏஐ. அவங்களும் பார்த்தீங்கன்னா பல பில்லியன் டாலரை செலவு பண்ணியிருக்காங்க. போன வருஷம் மட்டும் 500 பில்லியன் டாலரை செலவு பண்ணியிருக்காங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு இதை உலக அளவில் 500 பில்லியன் டாலர் வச்சு நம்ம ஏஐயில் டாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரக்கிள், அப்புறம் இந்த ஓப்பன் ஏஐ இதெல்லாம் வச்சு ஜப்பான் பேங்க்லாம் வச்சு ஒரு இதை லான்ச் பண்ணார். ஸோ இதை பொறுத்தவரை இந்த ஏஐனா ஏகப்பட்ட பணம் ஆகும் அப்படின்னு. இதற்கு காரணம் என்னென்னா, இந்த ஏஐ சிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ அட் அ டைம் நிறைய இதை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இந்த ஏஐ சிப்ஸுன்றது சிலிக்கான், இந்த சர்க்கியூட்லாம் பார்ப்பீங்களா அந்த மாதிரி. ஸோ சிலிக்கானு, அலுமினியம் இதெல்லாம் வச்சு அது வந்து ஹார்ட்வேர். அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் வேணுமா. ஸோ டெக்னாலஜி கம்பெனிஸ்லாம் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இதெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுமா. அதனால் அங்கே உள்ள இந்த சேட் ஜிபிடி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்களாம், அங்கே உள்ள நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களாம், டெடிக்கேட்டடாக எங்களுக்கு பவர் வேணும்னு. ஸோ இந்த ஏஐ வந்துட்டு பயங்கரமான இது. அதனால் இந்த ஏஐ சிப்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு போயிடக்கூடாது, சைனாவுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த என்விடியா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் அங்கே அனுப்பாதீங்க சைனாக்குன்னு யூஎஸ் கவர்மெண்ட்டு பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இதுக்கு மிலிட்ரி சிக்னிஃபிகன்ஸும் இருக்கான். பின்னாளில் இந்த ஏஐ யூஸ் பண்ணி இது ஃபைட்ஸ்லாம் ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுக்காக நம்ம அமெரிக்கா தான் டாமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சூழலில் அவங்கெல்லாம் 500 பில்லியன் டாலர் போட்டு செலவு பண்ணி பண்ணதை போன மாதம் ரிலீஸ் பண்ண இந்த டீப் சீக் எவ்வளோ செலவு பண்ணாங்களான்னா வெறும் $6 மில்லியன். 6 மில்லியன் டாலர்னா நம்ம பண மதிப்பில் 50-60 கோடி ரூபாய். அவங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு ஃப்ராக்ஷன் தான் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே லெவல் சொல்லப்போனால் ஒரு சில இதில் சேட் ஜிபிடியோட டீப் சீக் நல்லாவே பதில் சொல்லுதான். ஒவ்வொரு பதிலுக்கும் அது ஒரு இது பண்ணுமா, ஏன் இந்த பதிலை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துட்டு தான் பதிலே சொல்லுதான். ஸோ அதற்கு இவங்க செலவு பண்ண இது உதாரணம் எப்படி இருக்குன்னா, இந்த ஃப்ராக்ஷன் நான் சொல்கிறது, இப்போ நம்மளுடைய ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது ₹1,00,000 ₹80,000 அப்படின்னு லான்ச் பண்ணுறாங்களே, அதே ஐஃபோனை உங்களுக்கு திடீர்னு ₹120 கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் வரும்? அதுதான் இங்கே நடந்திருக்குங்க. இவங்கெல்லாம் $100 பில்லியன் $500 பில்லியன் செலவு பண்ணும்போது வெறும் $5-6 மில்லியன் அதுவும் யூஎஸ் இவ்வளோ கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க இந்த ஏஐ சிப்ஸ் எல்லாம் சைனாவுக்கு போகக்கூடாதுன்னு. ஸோ இவங்களே டெவலப் பண்ணி இந்த மாதிரி அந்த லெவலுக்கு பண்ண உடனே அப்போ தேவையில்லாமல் ஏன் என்விடியா மாதிரி கம்பெனிஸு பல பில்லியன் டாலரை முழுங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால தான் ஷேர் மார்க்கெட்டில் பதட்டம் வந்துருச்சு. அப்போ தேவையில்லாமல் இவங்க இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பின்னாலே லாஸ் தான் பண்ண போகிறாங்க. ஆனால் ஒரு $5-6 மில்லியன் செலவு பண்ணி $500 பில்லியன் ஈக்குவலண்ட்டாக ஒருத்தன் ப்ராடக்ட் கொடுத்துட்டான். அப்போது இதுக்கு வேல்யூ கிடையாதுன்ட்டு தங்கக்கிட்ட இருந்த ஷேர்லாம் விற்று தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நேற்று மட்டும் 5 லட்சம் கோடி ரூபாய் ஒரே கம்பெனி பண மதிப்பில் இருந்திருக்கு. உலகம் ஃபுல்லாக ஜப்பான், அமெரிக்கா எல்லா இடத்துலையும் டெக்னாலஜி கம்பெனிஸ்லாம் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. முக்கிய காரணம் இவ்வளோ கம்மி காசில் அவ்வளோ நல்ல ப்ராடக்டை இந்த டீப் சீக் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான். சரி, இது அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு கொண்டு வரப்போகுது?
அமெரிக்கா பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் நாங்கள் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஏஐ மூலமாக நிறைய மிலிட்ரி சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்றாங்க. அதனால தான் ட்ரம்ப்பே கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வாரம் ஒரு பெரிய ஏஐ கம்பெனியை லான்ச் பண்ணார். இதற்கு எல்லாம் என்னென்னா எப்படியாவது நம்ம ஏஐயில் டாமினேட் பண்ணும், ஃபியூச்சருக்கு இதுதான் அப்படின்னு. அதனால தான் எப்படியாவது சைனாவுக்கு ப்ராடக்ட்ஸ் போகக்கூடாது இந்த ஏஐ சிப்ஸ் அப்படின்லாம் பாதுகாத்தாங்க. ஆனால் இப்போ சைனா டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் சைனா வந்துட்டு அமெரிக்காவுக்கு ஈக்குவல், சொல்லப்போனால் கம்மியான காசில் எங்களால் அந்த லெவலுக்கு பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது அமெரிக்காவுடைய டெக்னாலஜிக்கல் டாமினன்ஸே அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சிலிகான் வேலியில் பார்த்தீங்கன்னா அத்தனாயிரம் மக்கள் பல மூளைகளை செலவிட்டு பண்ணுறத சைனாவில் ஒரு லியாங் வென்ஃபுங் வந்துட்டு வெறும் $5-6 மில்லியன் பண்ணது எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சி தான் கொடுத்துருக்கு. அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் அடி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ டீப் சீக் வந்துட்டு கம்மியான காசில் டெவலப் பண்ணனால இதை பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பன் சோர்ஸாக வேற விட்டுட்டாங்க. அதாவது யாருனாலும் யூஸ் பண்ணி பின்னாளில் டெவலப்பர்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு. அது இல்லாமல் அவங்க ப்ரைஸிங் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ChatGPT மாதிரி ஃப்ரீ வெர்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் பெய்டு வெர்ஷனுடைய ஃபஸ்ட்டு பேசிக் மாடலே ChatGPTயில் $20 ஒரு மந்த்துக்கு. இது எவ்வளோ? இது வெறும் $0.5 தான் ஒரு மாதத்துக்கான். ஸோ ரொம்ப சீப்பாகவே தராங்க இந்த டீப் சீக். ஸோ டீப் சீக்னா டீப்பாக நீங்கள் சீக் கேளுங்க என்கிட்ட, நான் பதில் சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த டீப் சீக்ன்றது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த டீப் சீக் கிட்ட கேட்கக்கூடாதான். என்னன்னா சைனீஸ் பிரசிடெண்ட்டை பற்றிலாம் பேசக்கூடாதான். தயவுசெய்து பாஸ் என்னை விட்டுருங்க, வேற கேள்விக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுதான். இந்த தியானன்மென் ஸ்கொயர் அப்படின்னு அந்த காலத்தில் 1989 டெமோக்ரஸிக்காக போராடினாங்க. பல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொன்னாங்க சைனீஸ் கவர்மெண்ட்டு. ஸோ நீங்கள் அதை பற்றி கேட்டிங்கன்னு வைங்களேன், பாஸ் இந்த மாதிரிலாம் வேணாம், அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு தான். ஸோ என்ன இருந்தாலும் இருந்தாலும் இதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருக்காங்களாம். சைனாவை மட்டும் நீங்கள் சீக் பண்ணக்கூடாது இந்த டீப் சீக்கில். சரி, நீங்கள் டீப் சீக் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்களா, இல்லை ChatGPT டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களா? எது பெட்டராக உங்களுக்கு தெரியுது? ஜெமினி பெட்டரா, இல்லை இதெல்லாம் விட இன்னொன்று ஏதாவது சேட்பாட் பெட்டராக இருந்துச்சுன்னா அதை பற்றியும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.